ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய் அனாமிகா இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சித்ராதேவி மூலயமா பிரபா விஜயை காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு கடிதத்தின் மூலமா தெரிய வருது காயத்ரிக்கு. முன்னாடியே கௌதம பார்க்கறதுக்காக மதன் அந்த கல்யாணத்துல வந்திருக்காரு. இதை பார்த்த கோடீஸ்வரி என்ன பண்றாங்க, இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைச்ச கோடீஸ்வரி ஐஸ்வர்யா 2 பேரும் வந்து மதனை அடைச்சு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிடறாங்க. அப்புறமா ஒரு நபர் மூலயமா வந்து தெரிய வருது சித்ராதேவிக்கு. அவங்க 2 பேரும் வந்து கட்டுறதை வந்து வீடியோ எடுத்து என்ன பண்றாங்க, எல்லார்கிட்டையும் காட்டிடுறாங்க. சித்ராதேவி எல்லாரும் முன்னாடி அந்த வீடியோ காட்டி இப்போவாது உங்களுக்கு புரியுதா யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நியாயப்படுத்தி பேச பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதனும் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் கௌதம் தான். கௌதம் சொல்லித்தான் நான் இதை மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து ஒத்துக்கிறாரு. வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே அசிங்கமாயிடுது கௌதம்க்கு. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் ரொம்பவே கடுப்பாகி போறாங்க. அடுத்ததா சித்ராதேவி மூலயமா பிரபா எழுதின அந்த காதல் கடிதம் வந்து காயத்ரி அவங்களுக்கு கிடைக்க வருது. இதனால ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம பிரபாவை பயங்கரமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கோடீஸ்வரியும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பிளான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் என்ன பண்றாரு விஜய், சரி போதும் நிறுத்துங்க, ஏன் எல்லாரும் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, பிரபா என்ன தப்பு பண்ணாங்க, என்ன விரும்பினாங்க அவ்வளோதானே, என் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, அனாமிகாவை தவிர்த்து நான் வேற யாரையும் அப்படி நினைச்சு கூட பார்க்கல, ப்ரோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரியே பிரபா என்னை விரும்பி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட ஏதாவது பண்ணாங்களா, இல்லையே, அப்புறையே அவங்கள போட்டு ஏன் எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. இதுக்கு சித்ராதேவியும் என்ன பண்றாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கடாமுடன் சொல்லிட்டு கோடீஸ்வரி எல்லாரையும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு இதுதான் வேலை, மோசம் பண்றது ஏமாத்துறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து தடுக்கிறாங்க. சரி கோடீஸ்வரி, உன்னோட பொண்ணை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இந்த பக்கம் விஜய் அனாமிகா கல்யாணம் வந்து நடந்து முடியுது. மகாவோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி 3 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து பேசுறாங்க, மகா இப்படி நடந்து போச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து வந்த காயத்ரி அவங்க 2 பேரையும் வந்து இல்லாத பேச்செல்லாம் பேச கூடவே வந்து மகாவையும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாயை திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பயங்கரமா திட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதனால மகா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அனாமிகா விஜய் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப வந்து ஆரத்தி எடுக்க சொல்றாங்க, மகா போறாங்க. அதுக்கு வந்து மகா எடுத்தா நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அனாமிகா. அதே மாதிரி ராஜலட்சுமி காயத்ரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க, ஆமா மகா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் மட்டும் சொல்றாங்க, அண்ணி தான் வந்து எனக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே மறுக்கிறதன் பேர்ல அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நான் எடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விலகி போறாங்க. அந்த சமயத்துல சூர்யா வந்து என்ன பண்றாங்க, மகாவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. எனக்கு தெரியும் மகாவை பத்தி, விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால அவ தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. சூர்யா சொல்றதன் பேர்ல அதுக்கப்புறம் மகா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அனாமிகா 2 பேரும் உள்ள வராங்க. சாப்பிடும்போது மகாலட்சுமி பரிமாற போக ராஜலட்சுமி அவாய்ட் பண்றாங்க, அவங்களே எடுத்து பரிமாறிக்கிறாங்க. இந்த பக்கம் காயத்ரிக்கும் பரிமாற போறாங்க. அந்த சமயத்துல காயத்ரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. இல்லத்த கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல, ஒரு தடவை சொன்ன நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க காயத்ரியும். அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்த சூர்யா, இங்க வா மகா எனக்கு கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயும் வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எப்படி காயத்ரி மகா கூட சகஜமா பேச போறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.